வெல்கம் டு பெர் ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஹாட் சீட் அப்படின்னு 2022 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை ஒரு பரபரப்பான ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருப்பாங்க. படத்தோட கதாநாயகன் பேர் ஒர்னால்டோ. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் ஹேக்கர். இப்போ ஒரு ஃபேமிலி சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாப்புல. இன்றைக்கி அவரோட பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆனால் அந்த பிறந்த நாளை கூட பார்த்திங்கன்னா கொண்டாடாமல் அதுக்கு பதிலாக வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி வந்துடுறாப்புல. பட் ஏன்டா இன்றைக்கி வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைய போகுது அவருக்கு. பேசாமல் லீவை போட்டுட்டு தன் பொண்ணோட பார்த்தீங்கன்னா பிறந்தநாளை கொண்டாடி இருந்தால் இந்த நாள் இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்காது. ஏன் அப்படின்னா அவரோட ஆஃபீஸில் கரெக்டாக எல்லோரும் வர்றதுக்கு முன்னாலே வந்துடுறாப்புல. அவரோட சீட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மூலமாக கேட்குது. உன் சேருக்கு கீழே பாம் வச்சுருக்குறோம். நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. இந்த மிஸ்ட்ரியஸான ஆளுக்கு என்ன வேணும், நம்ம கதாநாயகனை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான பிளாட்டு. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா பேங்க்கை கொள்ளடிக்க சொல்லுவான். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சைபர் கிரைம் த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கதை இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே என்கேஜிங்காக கொண்டு வந்திருந்தாங்க. வழக்கமாகவே இந்த சீட்டுக்கு கீழே பாம் இருக்குது, இதை பண்ணு அதை பண்ணுங்கிற மாதிரியான கான்செப்டில் நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டென்ஷன் பில்டிங்காக அந்த சீன்ஸ் கண்டிப்பாக உண்டாகும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. மித்தபடி பார்த்திங்கன்னா மேக்கிங் வைஸ் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லேயே வரக்கூடிய பாம் பிளாஸ்லாம் மொக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய ஒரு சில விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி காட்சிகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் இவர் தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணேன். ஆனால் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த கேரக்டரே சாகடிச்சிருவாங்க. கடைசி பார்த்திங்கன்னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த ட்விஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. மிதப்படி பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் ஹீரோவோட கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். போலீஸ் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நல்லா பரபரப்பாக ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சுமாரான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம்.